இன்டர்வல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா அவரை மேல இருந்து மலையில இருந்து புடிச்சு தள்ளிடுவாங்க. புடிச்சு தள்ளதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே இருக்கு. நம்மளுடைய விவேகம் படம் இருக்குல்ல, நம்ம பழி வாங்குறதுக்காண்டி மேல இருந்து புடிச்சு தள்ளணும், பழி வாங்குறதுக்காண்டி அஜித் அவர்கள் வருவாப்புல. அதே மாதிரி சீன் இந்த படத்துலயும் இருக்கு. அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல, தலை விடுதலை விடுதலை பாருடா அப்படிங்கிற சாங் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாங்ல அஜித் அவர்கள் என்ன செய்வாரோ அதே மாதிரிதான் இதுலயும் தலைவர் குண்டெல்லாம் எடுத்துட்டு கால் கட்டு போட்டுட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்மளை கொன்னவனை பழி வாங்குற மாதிரியான கதைகள் தாங்க செகண்ட் ஹாஃப் எல்லாம் போயிட்டு இருக்கும். ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்கள் நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாப்புல. அந்த சீன் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் டெல்லியை கண்ட்ரோல் எடுப்பாரு அப்படின்னு பார்த்தா டைரக்டா த்ரிஷா வீட்டுக்கு போயிட்டு த்ரிஷாவை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டி வேணும்.